என்னன்னா முதல்ல அடிக்கிறது இவன் தான் போய் திடீர்னு போய் என்ன செய்யறான், சயின்டிஸ்டுகளை கொள்றான், அணு ஆராய்ச்சி மையங்களை கொண்டு போடுறான், ராணுவ தளபதிகளை கொள்றான், IRGC கமாண்டர்ஸை கொள்றான், எல்லாத்தையும் கொண்டுட்டா அங்கே ஒரு பெரிய புரட்சி வரணும்னு எதிர்பார்த்தான். இன்னொரு பெண் அதிகாரி வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிடுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ராணுவமே யாருடைய கட்டுப்பாட்டில் இல்லை, இஸ்ரேல் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக இல்லை. IRGC கமாண்டர்ஸுக்கு எல்லாத்துக்கும் வீடியோ கால் பண்ண மொசாது ஃபோன் பண்ணி உங்களுடைய பிள்ளைகள் எங்கே படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும், உங்கள் மகன் எங்கே படிக்கிறான்னு தெரியும், உங்கள் மகன் எங்கே படிக்கிறான்னு தெரியும், உங்கள் வீடியோ எனக்கு தெரியும், நினைச்சா வீட்டிலேருந்து கொண்டு போட்டுவோம் பாரு, எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். வீடியோ கால் போட்டு என்ன செய்யறான், மிரட்டுறான். நாங்கள் வந்து அமைதியை முன்வைக்கிறோம், ஆனால் இஸ்ரேல் எங்கள் முன் வன்முறையை முன்வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு ஈக்குவலாக அதற்கு போட்டி போட்டு இஸ்ரேல் ஒரு அடி அடித்தா நாங்கள் 2 அடி அடிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஹிஸ்புல்லா வந்து பலமான அமைப்பு கிடையாது. இஸ்ரேல் காவல்துறை அதிகாரிகள்லாம் டீ கடை, காஃபி கடை, கேஃபிடீரியா, ப்ரைவேட் லாட்ஜு, அதே மாதிரி ப்ரைவேட் இது ஆஃபீஸ் ஸ்பேசஸ்ஸு, கோவொர்க்கிங் ஸ்பேஸு, இங்கே உட்காந்து கொலை வழக்கில் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸில் நடக்குது. ஆமாம், இதை எல்லாத்தையும் ஈடுகட்டணும், பழைய நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் புதிதாக 500 மிசைல்ஸ்களை அவங்க வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. மீம் டிவி நேயர்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறோம். இன்றைய வாய்ஸ் ஆஃப் காசா நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் பத்திரிகையாளர் இஸ்மாயில் அவர்கள். அவர்களை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம். இஸ்மாயில், தினமும் நமக்கு பாலஸ்தீன அப்டேட்களை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள் வந்திருக்கு, அதை பற்றி ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இஸ்ரேலுடைய சிறைகளில் பாலஸ்தீனிய கைதிகள் வந்து கொடுமைக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிறத நம்ம நேற்றைய தினம் பார்த்தோம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி என்னென்னா, இஸ்ரேலுடைய இராணுவ வீரர், அவர் என்ன, ஒரு பெண் வீரர், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், ஒரு உள்ள நடக்கிற பாலஸ்தீனிய சிறைவாசிகள் வந்து கொடுமைக்கு உள்ளாக்கப்படுற அந்த விஷயத்தை வீடியோ பதிவு செய்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது இஸ்ரேலினுடைய இராணுவ வழக்குகளை விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பெண் அதிகாரி, அவர் வந்து இஸ்ரேல் மிலிட்ரியில் வந்து மேஜர் ஜெனரல் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர். அவர் வந்து ஒரு வீடியோவை வெளியிடுவதற்கு உத்தரவு கொடுக்குறார். அந்த வீடியோ யார் எடுத்தாங்க, அவருக்கு எப்படி வந்துச்சு, அதெல்லாம் நமக்கு தெரியலை. ஒரு வீடியோவை வெளியிடுவதற்கு உத்தரவு கொடுக்குறாரு. அவருடைய உத்தரவின் பேரில் அந்த வீடியோவை வந்து இஸ்ரேலினுடைய சேனல் 12 தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பு செய்கிறாங்க. அந்த சேனல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பாருங்கள், இஸ்ரேல் சிறைகளில் வந்து பாலஸ்தீனியர்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க, அதற்கான ஆதாரம் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அந்த வீடியோவை போடுறாங்க. இது இஸ்ரேல் முழுவதும் வந்து பேசு பொருளாக மாறுது. ஏன்னா போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துடுச்சு. இன்றைக்கு வந்து ஹமாஸ் வந்து உடல்களை ஒப்படைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழலில் வந்து எதற்கு வந்து இஸ்ரேல் மீண்டும் வந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கொந்தளிப்பு நெதன்யாகு நிர்வாகத்துக்கு எதிராக ஏற்படுது அந்த நாட்டில். இந்த சூழலில் வந்து அவங்க இது சம்மந்தமாக விசாரணை நடத்துகிறாங்க. யார் வந்து இந்த வீடியோ எடுத்ததுன்னு பார்க்கும்போது மிக உயர்ந்த மேஜர் ஜெனரல் பொறுப்பில் கூட ஒரு அதிகாரி இதற்கு பின்னால் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோன்னே அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க வந்து அதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு, நான் தான் வெளியிட்டேன், நான் வந்து என்னுடைய பதவியிலிருந்து விலகுவதற்கு கூட தயார் அப்படின்னு சொல்லி பதவியிலிருந்தும் அவங்க வந்து ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. புதிய தலைவரை வந்து போட்டிருக்கிறாங்க அந்த அமைப்புக்கு. இப்போ இதை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இஸ்ரேலினுடைய அந்த மிலிட்ரி அப்பார்டரஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்பார்டரஸ், அதாவது இராணுவ உயர் அடுக்கு, அந்த உயர் அடுக்குலேயே வந்து பிரச்சனை இருக்குது. அந்த உயர் அடுக்கு வந்து நெதன்யாகு எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் ஏற்றுக்கொள்வதற்கு அவங்களே தயார் இல்லை. இராணுவ தலைமை தளபதி அந்த அயால் ஜமீர் அப்படிங்கிறவர் வந்து அவரே வந்து காசாவில் தரைவழியாக காசா சிட்டியை வந்து பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்தார் நெதன்யாகுவுக்கு. இப்போ வந்து என்னென்னா, இன்னொரு பெண் அதிகாரி வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இராணுவமே யாருடைய கட்டுப்பாட்டில் இல்லை, இஸ்ரேல் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக இல்லை அப்படிங்கிறத நம்ம இதில் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இவங்களுடைய அநியாயம், அழிச்சாட்டியம் இதெல்லாம் வந்து வேறொருவர் எடுத்து வெளியிடணும் அவசியம் இல்லை. இன்றைக்கி அது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அந்த அவ்வளோ ஒரு ஆக்கிரமிப்பு நிர்வாகம், மிக கொடூரமான, உலகத்தினுடைய மிக கொடூரமான ஒரு ஆக்கிரமிப்பு நிர்வாகத்திலையும் ஒரு அதிகாரி வந்து ஏதோ ஒரு அவங்க மனசில் ஒரு ஓரத்தில் அந்த மனித நேயம் ஏதோ ஒன்று இருந்திருக்கு போல இருக்குது. அந்த வீடியோ வந்து வெளிப்படுத்திருக்காங்க. இதில் மேபி அவங்களுக்கு அரசியல் ஆதாயங்கள் கூட இருக்கலாம். பட் ஆனாலும் ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனியர்களுக்கு வந்து இது வந்து அவர்கள் அனுபவிக்கிற கொடுமைகளை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய விதமாக இந்த ஒரு வகையில் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக தான் இருக்கு. ஆமாம் ஆமாம். ஓகே, இதை தொடர்ந்து இன்னொரு செய்தியை நம்ம பார்க்குறோம். ஹமாஸ் வசம் இருந்த இஸ்ரேலிய பணைய கைதி ஒருத்தர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இஸ்ரேலில் ப்ரெஸ்ஸை சந்தித்து ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. அதில் வந்து இஸ்ரேல் அமைச்சர் பென்குவீர் அவரை குறிப்பிட்டு, நீங்கள் பேசின பேச்சாலும் நாங்கள் உள்ள பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. அது என்ன சம்பவம்? இஸ்ரேலுடைய அமைச்சர் பென்குவீர் என்று சொல்லக்கூடிய போலீஸ் அமைச்சர், நான் நினைக்கிறேன் போலீஸ் அமைச்சர், உலக பயங்கரவாதிகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதில் முதல்ல அவன் பேர் தான் வரணும். ஓகே, அந்த அளவிற்கு மிக கொடூரமான சிந்தனை கொண்ட 24 மணி நேரமே வெறுப்பை மட்டுமே விதைக்கக்கூடிய வேலையாக கொண்ட ஒரு நபர் தான் இந்த பென்குவீர்னு சொல்லக்கூடிய நபர். இவனை வந்து இஸ்ரேலுக்குள்ளே பல பேருக்கு பிடிக்காது. இஸ்ரேலுடைய நட்பு நாடுகள், பல நாடுகள் இவன் வந்து உள்ள நுழைவதற்கு தடைகளை விதித்து வச்சிருக்கிறாங்க.
அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அந்த பென்குவிர்னு சொல்லக்கூடிய. இவன் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், பாலஸ்தீனியர்கள் அனுபவிக்கக்கூடிய சித்திரவதைகளை வந்து அங்கே இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளுக்கு போய் இஸ்ரேல் சிறைகளில் பாலஸ்தீனிய கைதிகள் எப்படிலாம் சித்திரவதை அனுபவிக்கிறாங்களோ அதை புகைப்படம் வீடியோ எடுத்து அதை வந்து ஊடகங்களுக்கு கொடுத்து இதை வந்து பாலஸ்தீனியர்கள் பார்க்கட்டும், உள்ளே நாங்கள் எப்படிலாம் அவங்கள சித்திரவதை பண்ணுறோம் பாருங்கள், இதுதான் எல்லோருக்கும் நிலைமை, பாலஸ்தீனியர்கள் யாராவது எங்களுக்கு எதிராக நடந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறான். அப்போ இதற்கு பதிலடியாக ஹமாஸ் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு கைதியை வந்து அங்கே அவர்களுக்கு கண்ட்ரோலில் இருந்த ஒரு கைதியை வந்து திருப்பி முதுகில் வந்து எழுதுறாங்க, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு சொல்லி எழுதி அதை புகைப்படம் எடுத்து அதை வந்து இஸ்ரேலுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அப்போ அது வந்து இஸ்ரேலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து பென்குவிற்கு எதிராக பேசுகிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணாது, நீங்கள் பண்ணுறதுனால தான் பாருங்கள் அவங்களும் செய்கிறாங்க, கைதியில் உயிருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வருது. இப்போ இந்த பணைய கைதி இவர் வந்து என்ன சொல்கிறாரு, இவர் யார் என்ன நம்ம பார்க்கும்போது, இவர் வந்து அந்த அக்டோபர் 7 தாக்குதலின் போது ஹமாஸால் கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்படும் போது இவர் தன்னுடைய அடையாளங்களை எல்லாம் மறைக்கிறார். இவர் வந்து ஒரு இராணுவ வீரர், ஆனால் அந்த அடையாளங்கள்லாம் மறைத்து தன்னை ஒரு சிவிலியன் அப்படின்னு சொல்லி காட்டிக்கொண்டு அவர் வந்து உயிர் பிழைச்சு ஹமாஸினுடைய பிடியில் வந்து 2 வருஷமாக இருக்கிறாரு, சுரங்கங்களில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 2 வருஷமாக நாங்கள் வந்து சுரங்கங்களில் இருந்தோம், இருட்டில் வாழ்ந்தோம், எங்களுக்கு வந்து அவங்களுக்கு உணவு இல்லைன்னா கூட எங்களுக்கு ஏதோ உணவுகள் கொடுத்தாங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உணவு கொடுத்தாங்க, முடிஞ்ச அளவுக்கு மருந்துகளை கொடுத்தாங்க, நாங்கள் வந்து ஏதோ எங்கள் உயிரை வந்து காப்பாற்றினாங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து எங்கள் உயிரை பறிக்கக்கூடிய வேலைகளை தான் தொடர்ந்து செய்தது. இந்த அமைச்சர் பென்குவிர் வந்து ஒவ்வொரு முறையும் பேசும்போதெல்லாம் நாங்கள் வந்து தாக்கப்பட்டோம், 5 முறை நான் வந்து தாக்கப்பட்டிருக்கேன். இந்த இஸ்ரேல் அரசாங்கத்தாலையும் இந்த அமைச்சர்கள் அதிக அரசியல்வாதிகளாலையும் எங்களுக்கு ஒரு 10 பைசா கூட பிரயோஜனமே இல்லை. ஒரு இராணுவ வீரர், இஸ்ரேலுக்காக சண்டை போட்ட ஒரு இராணுவ வீரர், நான் வந்து உள்ளே இருக்கிறேன், இப்போ என்னை போல் பல பேர் இருக்கிறாங்க, எங்களை மீட்பதற்கு எதுவுமே செய்யலை, நாங்கள் இருந்த இடங்களை நோக்கி குறி வைத்து பல முறை குண்டு வீசப்பட்டு நாங்கள் தப்பிச்சு வந்தே பெரிய விஷயம். அப்போ வந்து இந்த அமைச்சர் வந்து இவன் வந்து ஒரு வெறுப்பை அந்த அமைச்சருக்கு நேரடியாக ஒரு பாடம் நடத்துகிறார். இவன் நீங்கள் தயவு செஞ்சு வந்து அன்பை விதைங்க, தயவு செஞ்சு வெறுப்பை விதைக்காதீங்க, நண்பர்களை சம்பாதிக்கிறதுக்கு பாருங்கள், எதிரிகளை தயவு செஞ்சு சம்பாதிக்காதீங்கன்னு சொல்லி அந்த பணைய கைதி இவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம பணைய கைதியில் உயிரோடு மீட்டோம்னு சொன்னால் அவங்கெல்லாம் ஹமாஸுக்கு எதிராக பேசுவாங்க, கொடுமைகள்லாம் வெளியில் சொல்லுவாங்கன்னு நினச்சி டிவியில் சேனலில் கூப்பிட்டு உட்கார வச்சா அந்த கைதிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இருக்கலே மோசமானவன் யாருன்னா இந்த இஸ்ரேல் கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி அந்த பணைய கைதியிலே சொல்லக்கூடிய ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அது மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்பவும் நடந்திருக்கு, அவங்களுக்கே எதிராக அது திரும்பி இருக்கு. ஆமாம். ஓகே, லெபனான் பற்றி கொஞ்சம் பேசுவோம். கசாவில் எப்படி போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் தாக்கி கொண்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் லெபனான்லேயும் நடந்துட்டு இருக்கு, இஸ்ரேல் தாக்கி கொண்டே இருக்கிறாங்க. இப்போது ஹிஸ்புல்லா வந்து ஒரு எச்சரிக்கை பகிரங்கமாக கொடுத்துருக்காங்க, எங்களில் கடைசி ஒரு ஆண் ஒரு பெண் இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து போரிடுவோம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. வெறும் எச்சரிக்கையாக மட்டும் இதை பார்க்கலாமா? ஏன்னா தொடர்ந்து தாக்கப்படும் போதெல்லாம் எச்சரிக்கை மட்டும் தான் போயிட்டு இருக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க? ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் இருக்குது. இந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் 5000 முறை இது வரைக்கும் மீறி இருக்கு. பட் ஹிஸ்புல்லா வந்து மீறலை. அப்போ இதில் யார் வந்து அமைதியை விரும்புகிறாங்க அப்படிங்கிறத இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். லெபனானுடைய அரசாங்கம் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, என்னென்னா நாங்கள் வந்து அமைதியை முன்வைக்கிறோம், ஆனால் இஸ்ரேல் எங்கள் முன் வன்முறையை முன்வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இஸ்ரேல் அப்படிங்கிறது உலகத்தில் உள்ள ஒரு பயங்கரவாத நாடு அப்படிங்கிறத ஒவ்வொரு நொடிக்கு ஒரு முறை அவங்க தொடர்ந்து நிரூபித்து கொண்டே இருக்கிறாங்க. அதற்கு ஈக்குவலாக அதற்கு போட்டி போட்டு இஸ்ரேல் ஒரு அடி அடித்தா நாங்கள் 2 அடி அடிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஹிஸ்புல்லா வந்து பலமான அமைப்பு கிடையாது. ஆனால் 10 அடி அடித்தா திருப்பி ஒரு அடியாவது நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வீரம் உள்ள ஒரு அமைப்பு தான் ஹிஸ்புல்லா. இப்போ பிரச்சனை என்னன்னா, இப்போ பிரச்சனை வந்து ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இல்லை, இப்போ பிரச்சனை இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் தான். ஏன்னா ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேலுடைய எல்லை பகுதிகளில் இருந்து குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரம் வெளியேறணுங்கிறது ஒப்பந்தம், அந்த அடிப்படையில் அவங்க வெளியேறிட்டாங்க. யார் அவர்களை வெளியேற்றுவது அப்படின்னா இந்த அமெரிக்காவும் லெபனானினுடைய அரசாங்கமும் இன்னும் மத்தியஸ்தம் செய்யக்கூடிய நாடுகள் இவங்க தான் பேசி நீங்கள் வந்து வெளியேறுங்க அந்த எல்லை பகுதியிலிருந்து, இஸ்ரேல் உள்ளே வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி லெபனானுடைய இராணுவம் அந்த தெற்கு லெபனானில் நிறுத்தப்பட்டிருக்கு, இஸ்ரேல் எல்லை ஒட்டிய பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருக்கு. யூனிஃபில்னு சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகள் மட்டத்தில் அமைதி படைகள் வந்து அங்கே நிறுத்தப்பட்டிருக்கு. இவங்க தான் அந்த வைலேஷன்ஸை தடுத்து நிறுத்தணும், இவங்க தான் இஸ்ரேல் அடித்தா திருப்பி அடிக்கணும். இல்லை ஹிஸ்புல்லா அடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஹிஸ்புல்லா வந்து இன்டீரியர் உள்ளே போயிட்டாங்க, இப்போ வான்வழி தாக்குதலை நடத்துகிறான், இப்போ இவங்களும் பதிலுக்கு வந்து ஏவுகணை தாக்குதலை நடத்தினாங்கன்னு சொல்லி சொன்னால் அதை தான் அவன் எதிர்பார்க்குறான். இவங்க திருப்பி தாக்குதல் நடத்துனாங்கன்னா திரும்ப நம்ம முழு அளவிலான போரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா ஹிஸ்புல்லா வந்து இப்போ தொடர்ந்து பலம் அடைஞ்சு கொண்டே வராங்க,
அவங்க தொடர்ந்து தங்களை ஆயுத கிடங்குகள் நிரப்பி கொண்டு வராங்க, தொடர்ந்து வீரர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏற்பட்ட இழப்பு வந்து பெரிய இழப்பு தான். ஏன்னா ஹசன் நஸ்ருல்லா மிகப்பெரிய ஒரு தலைவர், அவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு, டாப் ரேங்க்ல உள்ள அதிகாரிகள்லாம் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால அவங்க அதுலேருந்து மீண்டு வருவது குறிப்பிட்ட டைம் எடுக்கும். அவங்களுக்கு பயிற்சி தேவை, அவங்களுக்கு ஆயுதம் தேவை, அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தேவை, அதற்கு டைம் எடுக்கும். அதனால் அவங்க என்னென்னா இப்போ அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் பீரியட் அவங்க வந்து அதை தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து சரணடையில். அதை தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து இந்த முறை நாங்கள் போரை தொடங்கவில்லை, ஆனால் இஸ்ரேல் வழியை வந்து போருக்கு வந்தால் நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து சண்டை போடுவோம். எந்த அளவுக்கு சண்டை போடுவோம்னா ஆல் மீன்ஸ் எங்களுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கோ அனைத்து வழிகளையும் நாங்கள் சண்டை போடுவோம். என்னென்ன எங்களுடைய கடைசி ஒரு பெண் கடைசி ஒரு ஆண் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து சண்டை போடுவோம் அப்படிங்கிறத டிக்ளரேஷனாக பண்ணியிருக்கிறார். நாங்கள் வந்து ஒரு நாள் சரண்டர் அடைய மாட்டோம் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இதுதான் சரியான ஸ்ட்ராட்டஜி. இஸ்ரேல் வந்து அடிக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னா உடனே இவங்க கூட ஏவுகணை அடித்தாங்க, திரும்பியும் சண்டை வரும். இவங்க திரும்பவும் இந்த குறிப்பிட்ட 2 மாத காலங்களில் எவ்வளோ வெப்பன்ஸ் வச்சுருந்தாங்களோ அதை வந்து அவங்க இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இன்றைக்கி ஹிஸ்புல்லா வந்து நவீன இதை நோக்கி போயிட்டாங்க. ஏன்னா இதற்கு முன்பு ஹசன் நஸ்ருல்லா அவருடைய காலம் அப்படிங்கிறது வந்து பழமையான ஆயுதங்கள், ட்ரெடிஷ்னல் வெப்பன்ஸ், நிறைய ஏவுகணைகள் மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. இது எல்லாவற்றையும் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு தெரியும். அதனால தான் நிறைய வந்து இவங்க வீசும்போது அவன் நிறைய இதை இடைமறிச்சான். சில இது அங்கே விழுந்தது அப்படின்னாலும் கூட நிறைய விஷயங்களை இடைமறிக்க முடிஞ்சது. இன்னைக்கு வந்து அவங்க வந்து அதுலேருந்து ஷிஃப்ட் ஆகி இன்னைக்கு வந்து ஆளில்லா விமான தொழில்நுட்பத்தில் போயிட்டாங்க. இன்னைக்கு இவங்க வந்து இதற்கு முன்பு அவங்க ஹிஸ்புல்லா வைத்திருந்த ஆளில்லா விமானம் இருக்குல்ல, அந்த ஒரு விமானத்தினுடைய விலையில வந்து இப்போ வந்து 3 விமானங்கள் வாங்கலாம். பட் இவங்க அந்த ஏற்கனவே வைத்திருந்த அதே கெப்பாசிட்டி உள்ள விமானங்கள். பட் உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து எப்போவுமே வந்து ஒரு பொருள் வரும்போது அது ரேட் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் சீப் ஆயிரும். பட் இவங்க வீசக்கூடிய அந்த ஆளில்லா விமானம் தடுக்கணும்னு சொன்னால் அவன் அதை விட பல மடங்கு செலவு பண்ணி தான் தடுக்க முடியும். இப்போ அந்த மாதிரி டெக்னாலஜி வைஸாக அவங்க வந்து இம்ப்ரூவ் ஆகி அதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ சண்டை போடுவதற்கான காலம் அவங்களுக்கு இல்லை. அவன்கிட்ட பணம் இருக்குது, ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவோட உதவி இருக்குது, எல்லாமே இருக்குது, தொடர்ந்து ஆயுதம் வந்து கொண்டே இருக்குது. இவங்களுக்கு யார் ஆயுதம் கொடுப்பா? அப்போ சண்டை போட்டால் அதில் ஜெயிக்கணும், அது எதிரிக்கு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அதனால் வந்து அவங்க அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது கிடையாது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். அப்போ திரும்ப போர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இஸ்ரேலுக்கு சரியான பதிலடி கொடுக்குற அளவுக்கு வலிமையாக இருக்கிறாங்க. அதாவது இஸ்ரேல் அவங்க தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இஸ்ரேல் வந்து மீண்டும் லெபனானில் வந்து லெபனான் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஹிஸ்புல்லாவை குறிவைத்து தாக்குதல் நடத்தினா அப்படின்னா வான்வழி தாக்குதல் தான் நடத்த முடியும். வான்வழி தாக்குதல்களில் பெருசாக எதுவும் சாதிக்க முடியாது. அழித்தொழிப்புகளை தான் செய்ய முடியும். மற்றபடி ஒரு கட்டமைப்பு ஸ்ட்ரக்சரை வந்து உடைக்க முடியாது. தரை வழியாக போனீங்கன்னா தான் ஏதாவது செய்ய முடியும். தரை வழியாக போய் காசாவில் எதுவும் செய்ய முடியல. இத்தனை 2 வருஷமாக காசாவுக்குள்ளே இருந்து எதுவுமே செய்ய முடியல. அப்போ இங்கே மட்டும் என்ன செஞ்சிட முடியும்? அதுக்கு அவங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்யறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அதற்கு பிறகு நிச்சயமாக இந்த ஆக்கிரமிப்பு நிர்வாகம் இவங்க பண்ண இவ்வளோ நாள் பண்ண போர்க்குற்றங்களுக்கு தகுந்த பாடத்தை நிச்சயமாக கற்றுக்குவாங்க. அதை நம்மளே பார்ப்போம். அதுக்கு டைம் வேணால் கொஞ்சம் எடுக்கும். ஓகே, கண்டிப்பாக. இப்போது ஈரான் கிட்டத்தட்ட ஒரு 500 புதிய மிசைல்களை வாங்கியிருப்பதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதுக்கு சீனா உதவி செஞ்சிருக்கிறதா, சீனா கிட்ட இருந்து பொருட்கள் அனுப்பப்பட்டிருக்கிறதாவும் செய்திகளை பார்க்க முடியுது. சீனா எந்த வகையில் இதில் உள்ள வருது? இந்த புதிய மிசைல்கள் எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகரப்போகுது? அதை பற்றி சொல்லுங்கள். அந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான 12 நாள் போரில் வந்து நாம் தெரிஞ்சு கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் உலகத்தில் வந்து போர் விமானங்கள் மூலமாகத்தான் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடும் உலகத்தையும் மிரட்டி கொண்டு வந்தாங்க. எங்கள்கிட்ட வந்து நவீன போர் விமானங்கள் இருக்குது, எங்கள்கிட்ட வந்து F-16 F-32 விமானங்கள்லாம் இருக்குது, 2000 அடிக்கு மேலே உயரமாக பறந்து எங்களால் கீழே உள்ள தரையில் உள்ள இலக்குகளை துல்லியமாக குண்டு வச்சு இது தகர்க்க முடியும், 2000 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து எங்கள் விமானங்களை போகிறதுனால நீங்கள் கீழே இருந்து என்ன ஆயுதங்களை கொண்டு போய் அடிச்சிங்கனாலும் நாங்கள் வந்து தப்பிச்சிருவோம், எங்கள் விமானங்களை உங்களால் அடிக்க முடியாது. இப்படி இதுதான் வந்து இன்றைக்கு உலகத்தை ரூலிங் பண்ணக்கூடிய போர் விமான தொழில்நுட்பம். இதான் அமெரிக்கா தான் வச்சுருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு அந்த விமான தொழில்நுட்பத்தை இஸ்ரேலுக்கு விற்கிறாங்கன்னு வைங்களேன். அதே போல் ரஃபேல் விமானங்கள் ஃப்ரான்ஸ் வச்சுருக்கான், அவனும் என்ன செய்கிறான், இஸ்ரேலுக்கு விற்கிறான். இஸ்ரேலே ஃபேக்ட்ரி அமைச்சு விற்கிறான், இஸ்ரேலுக்கு விற்கிறான், அங்கேருந்து வெளிநாடுகளுக்கும் விற்றுட்டுருக்கிறான். அப்போ இந்த விமானங்கள் மூலமாக இவங்க வந்து உலகத்தை ரூல் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லி காட்டி கொண்டு இருக்கும்போது மிசைல் டெக்னாலஜிங்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறத ஈரான் வந்து அந்த 12 நாள் போரில் காட்டினாங்க. இவன் வந்து ஈரான் தானாக முன் வந்து போரை தொடங்கியிருந்தாங்கன்னு வைங்களேன், ஒரு 4 நாள் இஸ்ரேல் இருந்திருக்காது. அவங்க தானாக முன் வந்து போகிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு இஸ்ரேல் அடிக்கணும், இங்கெங்கே அடிக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் எதிர்பாராத நிலையில் இப்போ ஹமாஸ் அடித்த மாதிரி சாதாரண ஒரு போராளி குழு ஹமாஸ் அடித்ததே இவனால் தாங்க முடியல. 2 வருஷம் சண்டை போடுறான்னா இஸ்ரேல் இவனை ஈரான் பிளான் பண்ணி இவனை அடிச்சுருந்தா இவன் என்னத்துக்கு ஆயிருப்பான். அப்போ என்னென்னா முதல்ல அடிக்கிறது இவன் தான் போய் திடீர்னு போய் என்ன செய்கிறான், சயின்டிஸ்ட்டுகளை கொள்கிறான், அணு ஆராய்ச்சி மையங்களை கொண்டு போடுறான், இராணுவ தளபதிகளை கொள்கிறான், IRGC கமாண்டர்ஸை கொள்கிறான், எல்லாத்தையும் கொண்டுட்டான். அங்கே ஒரு பெரிய புரட்சி வரணும்னு எதிர்பார்த்தான். ஆயத்துல்லா கொமேனி அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு மக்கள் புரட்சியை வந்து ஏற்பாடு பண்ணுறது இவனுடைய பிளானு.
அதாவது வந்து எப்படின்னா இதை வந்து ஒரு ஸ்கிரிப்டாக சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணான் இஸ்ரேல். ஒரு பக்கம் வந்து முதல்ல வந்து அடிக்கிறது, அடிச்சதுக்கு பிறகு ஈரான் மிலிட்ரி வந்து செயலிழந்துருச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறது, ஈரான் மிலிட்ரியால் இனிமேல் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை காட்டுவது உலகத்துக்கு. கொமேனி வந்து குறி வைத்து கொமேனி இருக்கிற இடத்துல கொண்டு போட்டான், ஆனால் அவர் தப்பிச்சிட்டாருன்னு வைங்களேன். கொமேனி எங்கே இருக்காருன்னு பார்த்து அவரை கொல்வதற்கு முயற்சி பண்ண முடியல. அது குறைஞ்சபட்சம் அவருடைய ஆட்சி அந்த ஆட்சியை கவிழ்க்கணும்னு முயற்சி பண்ணான். ஐஆர்ஜிசி கமாண்டர்ஸுக்கு எல்லாத்துக்கும் வீடியோ கால் பண்ணான் மொசாது. ஃபோன் பண்ணி உங்களுடைய பிள்ளைகள் எங்கே படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும், உங்கள் மகன் எங்கே படிக்கிறான்னு எனக்கு தெரியும், உங்கள் மகன் எங்கே படிக்கிறான்னு தெரியும், உங்கள் வீடு எனக்கு தெரியும், நினச்சா வீட்டிலேருந்து குண்டு போட்டுருவான் பாரு, எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். வீடியோ கால் போட்டு என்ன செய்கிறான், மிரட்டுறான். மிரட்டி நீ வந்து என்ன செய்யணும், உடனே வந்து ஆயத்துல்லா கொமேனிக்கு எதிராக வீடியோ வெளியிடு, சும்மா ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் போட்டு விடு, இந்த மாதிரி கொமேனி அரசாங்கத்தை நான் எதிர்க்கிறேன், கொமேனி வந்து அரசாங்கம் செயலிழந்து விட்டது, இதுக்கு மேலே இந்த அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி நீ ஒரு வீடியோ போடு. இப்படி வந்து இராணுவ ஜெனரல்கள் எல்லாரையும் மிரட்டி வீடியோ வெளியிட வைக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அங்கே இருக்கக்கூடிய இவங்க உளவாளிகள் மூலமாக உள்நாட்டு போரை வந்து தொடங்குவது, உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்படுத்துவது, போராட்டம் நடத்துவது அரசாங்கத்துக்கு எதிராக. இப்படி பண்ணி வந்து ஒரு மீடியாவில் வந்து ஒரு பெரிய ஹைப் பண்ணி ஈரானை மொத்தமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிளானோட தான் இவன் வந்து போகிறான். ரெண்டாவது இவனுடைய நோக்கம் வந்து ஈரானுடைய அணு ஆய்வு கூடங்களை அழிக்கிறது கிடையாது, ஈரானுடைய மிசைல் டெக்னாலஜியை ஒழிக்கிறதா இவனுடைய முக்கியமான நோக்கம். ஏன்னா அந்த மிசைல்கள் வந்து எவ்வளோ தூரம் அடிக்குங்கிறது அவனுக்கு முன்னாடியே தெரியும், அடி வாங்குறதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, தெரிஞ்சுதான் வந்து முன்கூட்டியே வந்து அடிச்சிட்டான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஈரான் வந்து இது அனைத்தையும் வந்து ஒரு 2 நாளில் முறியடிக்கிறாங்க. அவ்வளவு பெரிய இழப்புல இருந்து 2 நாளில் ஈரான் மீண்டு வர்றாங்க. கொல்லப்பட்டவர்கள் அனைத்து போஸ்டிங் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, உடனடியாக பதிலடியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இவனுடைய ஏர் டிஃபென்ஸு, டேவிட் ஸ்லிங் ஏரோ சிஸ்டம் எல்லாமே ஸ்டார்டிங்கில் நல்லா தான் ஒர்க் பண்ணுச்சு. 2 நாள் 3 நாள் கரெக்டாக எல்லாமே ஒர்க் பண்ணி ஈரானுடைய மிசைல்ஸ்களை ஓரளவு தடுத்துச்சு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவை அனைத்தும் செயலிழந்துருச்சு. ஈரான் வீசக்கூடிய பல மிசைல்ஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு இஸ்ரேல் அதிகாரியே ஒருத்தர் முன்னாள் இராணுவ ஜெனரல் ஒருத்தர் வந்து இஸ்ரேல் மீடியாவுக்கு பேட்டியாக கொடுக்கும்போது என்ன சொல்கிறான்னா, ஈரானியனுடைய மிசைல்ஸ்களை வந்து நாம் சுட்டு வீழ்த்துவது அப்படிங்கிறது வந்து வேகமாக வரக்கூடிய சரக்கு ரயிலை துப்பாக்கி கொண்டு சுடுவது அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து அந்த மிசைல்ஸ் தடுக்கிற அளவுக்கு இவன்ட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே முதல் இல்லை. அப்போ ஈரானியனுடைய ஒரு இராணுவ ஐஆர்ஜிசி ஜெனரல் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாருன்னா, கடைசி நாட்கள் அந்த 12 நாள் போரில் கடைசி 2 நாள் இருக்குல்ல, 2 நாளில் வந்து இஸ்ரேலுடைய மொத்த வானமும் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு, நாங்கள் என்ன வீசினாலும் 90% போய் இலக்கு அடிச்சிச்சு அப்படின்னு சொன்ன விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அந்த செய்தி இஸ்ரேலினுடைய இராணுவ தலைமை, அதாவது காவல்துறை தலைமையகம் ஹைஃபாவில் இருக்கக்கூடிய ஒரு தலைமையகம், அதன் மீது வந்து ஈரான் வந்து அடிச்சிட்டாங்க, கரெக்டாக குறி வச்சு அந்த இடத்த அடிச்சிட்டாங்க. அந்த தலைமையகத்தில் தான் வந்து அந்த பகுதியினுடைய அனைத்து கொலை வழக்குகள், முக்கியமான ஹை ப்ரொஃபைல் வழக்குகளுடைய ஃபைல்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அந்த வந்து இவங்க அழிச்சிட்டாங்க. இப்போ வந்து இவன்ட்ட அந்த கொலை வழக்குகள் சம்பந்தமான தடயங்கள், ஆதாரங்கள், வழக்கு கோப்புகள் எதுவுமே இல்லை, டிஜிட்டலாகவும் இல்லை, பேப்பராகவும் இல்லை, எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டாங்க. அந்த அலுவலகத்தை இன்று வரைக்கும் அவனால் சீர் பண்ண முடியல. இத்தனை 2-3-4 மாதம் ஆயும் கூட அவனால் வந்து அந்த அலுவலகத்தை இன்னும் சரி பண்ண முடியாமல் இஸ்ரேல் காவல்துறை அதிகாரிகள்லாம் டீ கடை, காஃபி கடை, கேஃபிடீரியா, இப்போ ப்ரைவேட் லாட்ஜு, அதே மாதிரி ப்ரைவேட் இது ஆஃபீஸ் ஸ்பேசஸ், கோவொர்க்கிங் ஸ்பேஸு, இங்கே உட்காந்து கொலை வழக்கில் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸில் நடக்குது. ஆமாம், கோவொர்க்கிங் ஸ்பேஸு. ஏன்னா பெரிய ஒரு தலைமை கிடையாது, ஒரு மாநில தலைமையகம் அளவுக்கு பல நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் உட்காந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஆஃபீஸ், அது வந்து இன்னைக்கு இல்லை. இப்போ என்ன செய்யணும், ஒவ்வொரு டீமாக பிரிஞ்சு அங்கங்கே உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவ்வளோ பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. ஈரான் வந்து இந்த 12 நாள் போருக்கு முன்பு அவங்க வந்து பிளான் என்ன, 200 மிசைல்ஸ்கள் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு முன்பு இந்த தாக்குதல் நடந்துருச்சு. நடந்தவுடனே இவங்க பதிலடி நடவடிக்கையில் இவங்க ஒரு 200-300 மிசைல்ஸ்களை செலவும் பண்ணியிருக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் ஈடுகட்டணும்ல, பழைய நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் புதிதாக 500 மிசைல்ஸ்களை அவங்க வந்து உருவாக்கி கொண்டு வராங்க. இது எந்த அளவுக்கு அந்த வேலைகள் முடிஞ்சிருக்குங்கிற தகவல் வந்து இல்லை. பட் வந்து என்னென்னா சைனாவிலிருந்து 2000 டன்னு இந்த கெமிக்கல்ஸ், இந்த மிசைல்ஸ்களுக்கு தேவைப்படக்கூடிய எரிபொருள்கள் வந்து சீனாவிலேருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அது வந்து CNN வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி சேட்டலைட் புகைப்படங்கள்லாம் வச்சு அவன் ஒரு தனியாக ஒரு என்கொயரி பண்ணி அந்த தகவலை வெளியிட்டிருக்கான். சீனாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க வந்து ரஷ்யா, சைனா, ஈரான், அதே போல் வடகொரியா, இவங்க 4 பேருமே மிக நெருங்கிய இராணுவ ஒத்துழைப்பு கொண்ட நாடுகள். அந்த அடிப்படையில் வந்து சீனாவுக்கு பல தடைகள் இருக்குது. ஈரானுக்கு வந்து ஈரான் எண்ணெய் வாங்கக்கூடாது, ஈரானுக்கு இந்த பொருள் அனுப்பக்கூடாது, அந்த பொருள் அனுப்பக்கூடாது, 1008 தடைகள் இருந்தாலும் கூட சீனா அதெல்லாம் தூக்கி வீசிட்டு ஈரானுக்கு இந்த ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஈரானுடைய அந்த இராணுவ ஆயுத களஞ்சியம் அப்படிங்கிறது வந்து மீண்டும் வந்து நிரப்பப்பட்டிருக்கு. மீண்டும் வந்து அவங்க எவ்வளோ பெரிய
போர்கள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு அவங்க வந்து பலமடைஞ்சிருக்கிறாங்கிறது தான் இப்போ வந்து லேட்டஸ்ட் தகவல். சீனா உள்ள வர்றதுக்கு அவங்களுக்கு அதில் அரசியல் லாபங்கள் இருக்கா? சீனாவுக்கு பல லாபங்கள் இருக்குல்ல. ஈரானோட உறவு வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுல வந்து சீனாவுக்கு பல லாபங்கள் இருக்குது. மத்திய கிழக்கினுடைய அரசியலே வந்து தொடர்ந்து மாறிக்கொண்டு தான் இருக்குது. அமெரிக்காவின் கையிலிருந்து இஸ்ரேலுடைய ஆதிக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மத்திய கிழக்கில் ஒளிந்து கொண்டே இருக்குது. அதாவது அவன் சொல்கிறான் புதிய மத்திய கிழக்கு நெதன்யாகு சொல்கிறான். புதிய மத்திய கிழக்கு உண்மையாக உருவாகத்தான் போகுது. அமெரிக்காவும் இஸ்ரேலுடைய ஆதிக்கம் இல்லாத ஒரு புதிய மத்திய கிழக்கு உருவாகத்தான் போகுது. அதற்கு வந்து ஈரானுக்கு வந்து ரஷ்யா சைனாவின் உதவி தேவை. அதே போல் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து ஈரானோட உதவி தேவை. ஈரான்கிட்ட எண்ணெய் வளம் இருக்குது, மிசைல் டெக்னாலஜி இருக்குது, ஆளில்லா தொழில்நுட்ப டெக்னாலஜி வந்து இருக்குது. அந்த பிராந்தியத்தில் வந்து மிகப்பெரிய வல்லரசாக ஈரான் தான் இருக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கும் அது மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட். கண்டிப்பாக இஸ்மாயில், கூடுதலாக தொடர்ந்து அப்டேட்டில் நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி.